அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 10 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து சில கொஸ்டின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த யூவி அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பனைல் குரோமோஃபோர் பெர்சன்ட் இன் அசிட்டோஃபினான் இஸ் கரெக்ட் கேட்டுருக்காங்க. அந்த அசிட்டோஃபினானில் இருக்கிற கார்பனைல் குரோமோஃபோனுடைய யூவி அப்சார்ப்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ இங்கே அசிட்டோஃபினான்னு எழுதிக்கலாம். ஒரு பென்சின் ரிங் இருக்குது. இதில் டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இங்கே வந்து மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இது அசிட்டோஃபினான். இந்த கார்பனைல் அப்சார்ப்ஷன் ஃப்ரீக்குவென்சி இங்கே 2 டிரான்சிஷன் இருக்கும். பை ஸ்டார் அண்டு என் பை ஸ்டார் டிரான்சிஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், ஏன்னா ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு அண்டு பை பாண்ட் இருக்குது. ஜென்ரலாக இந்த கார்பனைல் ஃப்ரீக்குவென்சி பார்க்கும்போது பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். என் பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். பட் இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என் பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு இன்டென்சிட்டி கம்மி. ரீசன் இது ஃபர்பிடன் டிரான்சிஷன் இது. ஸோ எனர்ஜி வச்சு பார்க்கும்போது பை ஸ்டாருக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். ஸோ எனர்ஜி அதிகம் சொன்னால் இது ஷார்ட்டர் வேவ் லென்த்தில் இருக்கும். பட் இதுவே இந்த கார்பனைல் குரூப் கான்ஜுகேஷன் டு ஈன் கூட கான்ஜுகேட்டட் இருக்குது. ஸோ இந்த கான்ஜுகேட்டடில் இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு வந்து கோ டு லாங்கர் வேவ் லென்த்து. இது பெத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ லாங்கர் வேவ் லென்த்துக்கு போயிடும். ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, என் பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்து அண்டு பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு கம்மி எனர்ஜி தேவைப்படும். ஸோ லாங்கர் வேவ் லென்த் இருக்கும். எப்போனா இந்த டபுள் பாண்ட் வந்து கார்பனைல் டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன் டு த ஈன், இது கான்ஜுகேட்டாக இருக்கும்போது மட்டும் இந்த ஆர்டரு. ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, அப்சார்ப்ஷன் டியூ டு n pi star transition is much higher intensity than that of due to pi star transition சொல்லியிருக்காங்க. அதாவது n pi star transitionக்கு ஹை இன்டென்சிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு தான் ஜென்ரலாக மோலார் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். எப்சிலான் வேல்யூக்கு அதிகமாக இருக்கும். அதான் இன்டென்சிட்டி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பி பார்க்குறோம். பை ஸ்டார் அண்டு என் பை ஸ்டார் டிரான்சிஷன் அக்கர் வித் ஈக்குவல் இன்டென்சிட்டி ஆஃப் த அப்சார்ப்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இன்டென்சிட்டி இருக்காது. என் பை ஸ்டாருக்கு வந்து இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஃபர்பிடன் டிரான்சிஷன். ஆப்ஷன் சியில் பை ஸ்டார் டிரான்சிஷன் அக்கர் அட் லாங்கர் வேவ் லென்த் தென் என் பை ஸ்டார் டிரான்சிஷன். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சரு. நம்ம ஜென்ரலாக பை ஸ்டாருக்கு தான் அதிக எனர்ஜி தேவைப்படும். பட் இங்கே வந்து கார்பன் வந்து கான்ஜுகேட் டு த ரிங், அந்த ரிங்கு கான்ஜுகேஷனில் இருக்கிறதுனால இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகும். அது பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு வந்து லாங்கர் வேவ் லென்த்துக்கு போய்டும். அது கம்மி எனர்ஜி தேவைப்படும். என் பை ஸ்டாருக்கு வந்து அதிக எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஆன்சர் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன்னா ஆப்ஷன் டி, பை ஸ்டார் டிரான்சிஷன் அக்கர் ஷார்ட்டர் வேவ் லென்த் தென் என் பை ஸ்டார் டிரான்சிஷன். இது எப்போனா ஜென்ரலாக கார்பனைல் ஃப்ரீக்குவென்சி கான்ஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே என் பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்கும். சரி, என் பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து லாங்கர் வேவ் லென்த் இருக்கும். பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும். ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அசிட்டோஃபினான் கொடுத்துட்டாங்க. ஸோ கான்ஜுகேஷனில் இருக்குது. சி ஆன்சர் கரெக்டு. சிம்பிளாக கார்பனைல் ஃப்ரீக்குவென்சி கார்பனைல் குரோமோஃபோர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் டி தான் கரெக்டு. Next question. On the addition of few drop of dilute aqua sodium hydroxide solution, UV absorption spectra of pure phenol in ethanol will show which one of the following characteristics கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீனால்னுடைய
யூவி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது n பை ஸ்டார் அண்டு பை ஸ்டார் டிரான்சிஷன்ஸ் இருக்கும். இங்கே சோடியம் பெர்சன்ஸில் இதனுடைய யூவி அப்சார்ப்ஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே யூவி அப்சார்ப்ஷன் பார்க்கும்போது சோடியம் பெர்சன்ஸில் அது ஃபினாக்சைடாக இருக்கும். ஸோ அந்த ஃபினாக்சைடு வந்து ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அதனுடைய n to பை ஸ்டார் டிரான்சிஷனில் சம் சேஞ்சஸ் நடக்கலாம். அது இதனுடைய வேவ்லென்த்து இதனுடைய லேம்டா மேக்ஸ் வேல்யூ கம்மியாக மாறலாம். ஸோ அதை பார்க்குறோம். என் வேல்யூ ரிமைன் அன்சேஞ்சு. லேம்டா மேக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி பார்க்குறோம். லேம்டா வேல்யூ சஃபர் ஏ ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட். ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்னா அதோட லேம்டா மேக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு போயிருக்கும். ஸோ அதான் ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா பியூர் ஃபீனாலினுடைய லேம்டா மேக்ஸ் வேல்யூவோட ஃபினாக்சைடோட லேம்டா மேக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி இது கரெக்டு. நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி அண்ட் லேம்டா வேல்யூ ரிமைன் அன்அஃபெக்டட். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணலாம். லேம்டா வேல்யூ வந்து அன்அஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடலாம். லேம்டா வேல்யூ சஃபர் ஏ பெத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னா ஃபீனாலில் வந்து லேம்டா மேக்ஸ் வேல்யூ கம்மியாகவும் ஃபினாக்சைடில் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நாட் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அதோட லேம்டா வேல்யூ சஃபர் ஏ ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட். Next question. A ketone was known to have one of the isoelectronic structure shown below and had lambda max at 226 nanometer. Which was it? இங்கே எத்தனால்ன்றது சால்வெண்ட்டு. ஸோ எத்தனால் சால்வெண்ட்டில் ஒரு காம்பவுண்டுக்கு யூவி ஸ்பெக்ட்ரா எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அங்கே லேம்டா மேக்ஸ் வேல்யூ 226 நானோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம வுட்வர்ட் ஃபிஷர் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஏபிசிடி பார்க்கும்போது இங்கே 5 மெம்பர் ரிங் அண்டு கார்பனைல் குரூப் இருக்குது. கார்பனைல் குரூப் இஸ் கான்ஜுகேட் டு த டபுள் பாண்ட். டபுள் பாண்டுக்கு கான்ஜுகேஷனில் இருக்குது. ஸோ இதனுடைய பேஸ் வேல்யூ பார்க்கும்போது 5 மெம்பராக இருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்டுக்கு 202 பேஸ் வேல்யூ வருது. இதுவே 5 மெம்பர் எங்கே இல்லைன்னா 215 நானோமீட்டர் பேஸ் வேல்யூ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது ஏவில், அண்டு பீட்டாவில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இது வந்து ஆல்ஃபா, இது பீட்டா. 1 2 1 வந்து ஆல்ஃபா, 2 வந்து பீட்டா. இங்கே ஒரு அல்கைல் குரூப்பு, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஆல்ஃபாவில் அல்கைல் குரூப் இருந்தால் 10ன்றதை கிரெடிட் சேர்த்துக்கணும். பீட்டாவில் அல்கைல் குரூப் இருந்தால் 12. காமா டெல்டா போகும்போது 18 சேர்த்துக்கணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா அங்கே ஆப்ஷன் ஏவுக்கு வந்து 202 10 12 கூட்டிக்கணும். கூட்டினா 224 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 224 வந்து கால்குலேட்டர் வேல்யூ. அப்சார்ப்டு வேல்யூ இதோட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஆப்ஷன் பி பார்க்குறோம். அது சேம் பேஸ் வேல்யூ 202. பட் ஆல்ஃபா பீட்டாவில் இல்லை, காமாவில் ஒரு அல்கைல் ரெசிடியூ அண்டு டெல்டாவில் ஒரு அல்கைல் ரெசிடியூ. காமா டெல்டாவில் இருந்தால் 18 கூட்டிக்கணும். 18 36 ஆட் பண்ணோம்னா 238 கிடைக்குது நானோமீட்டர் கால்குலேட்டர் வேல்யூ. ஆப்ஷன் சி அண்டு டி பார்க்கும்போது இது கான்ஜுகேட்டட் கார்பன் இல்லை. ஸோ இதுக்கு வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஆப்ஷன் டி வந்து இதுவும் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இங்கே இல்லை, கான்ஜுகேஷனில் இருக்குது. பட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் இல்லை, கீட்டோனாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏபியை கம்பேர் பண்ணும்போது 226க்கு வந்து மோர்
மோரலஸ் ஈக்குவல் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது, 204 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை நம்ம கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பான்-ஒபினிமர் அப்ராக்சிமேஷன். பான்-ஒபினிமர் அப்ராக்சிமேஷன்றது என்னென்னா total energy of the molecule equal to energy of electronic energy and vibration energy plus rotational energy plus transition energy இருக்கும். ஸோ இதான் வந்து பான்-ஒபினிமர் அப்ராக்சிமேஷன். இந்த எனர்ஜி இன்க்ரீஸிங் ஆர்டர் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். எலக்ட்ரானிக் வந்து அதிக எனர்ஜி அண்டு வைப்ரேஷனல், ரொட்டேஷனல் அண்டு டிரான்சிஷன் வந்து கம்மி எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த ஆர்டர் வந்து ஆப்ஷன் ஏவில் இருக்குது. எலக்ட்ரானிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் வைப்ரேஷன் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ரொட்டேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் டிரான்சிஷனல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல் ப்ரெடிக்ட்ஸ். ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல்னால் என்னென்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது அங்கே இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றது ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல். இதில் என்ன சொல்லணும்னா இது எக்ஸிஸ்டட் எலக்ட்ரானிக் லெவல், இங்கே சம் வைப்ரேஷன் லெவல்ஸ் இருக்கும். சிமிலராக கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் லெவல் இதெல்லாம் வைப்ரேஷன் லெவல் 0, 1, 2, 3ன்னு போடலாம். இங்கேயும் 0, 1, 2, 3ன்னு போடலாம். ஸோ இங்கே E0 இது வந்து E1. கிரவுண்ட் எலக்ட்ரானிக் லெவல் ஃபஸ்ட் எக்ஸிஸ்டட் எலக்ட்ரானிக் லெவல் எனர்ஜி லெவல். ஸோ இங்கே டிரான்சிஷன் ஆகும்போது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஆகும்போது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு பார்க்கும்போது அதனுடைய ப்ராபபிள் டிரான்சிஷன் வந்து எப்போ இருக்குன்னா அதிகமான டிரான்சிஷன் இங்கே 0லேருந்து 0 to 2 இந்த டிரான்சிஷன் வந்து மோர் இன்டென்சிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வைப்ரோனிக் டிரான்சிஷன் சொல்லலாம். வைப்ரேஷன் டிரான்சிஷனும் இருக்கும், எலக்ட்ரானிக் டிரான்சிஷனும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வைப்ரோனிக் டிரான்சிஷன் சொல்லலாம். அப்போ 0 to 2 இந்த டிரான்சிஷனுக்கு வந்து மோர் இன்டென்சிட்டி இருக்கும். 0 to 2, 0 to 0க்கு கம்மியாகும், 1 to 0க்கு அதோட கம்மியாகும், அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இன்டென்சிட்டி கம்மியாகிட்டு போகும். இது ஃப்ரீக்குவென்சி வந்து ரிலேட்டிவ் இன்டென்சிட்டிஸ் இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில். ஸோ அந்த 0 to 2 டிரான்சிஷனுக்கு வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதுதான் ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல் சொல்லுது. ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இன்டென்சிட்டி ஆஃப் த வைப்ரோனிக் டிரான்சிஷன். ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல் எதை சொல்லலாம்னா வைப்ரோனிக் டிரான்சிஷனுடைய இன்டென்சிட்டி சொல்கிறது தான் வந்து ஃப்ராங்க்-கான்டன் பிரின்சிபல். நெக்ஸ்ட் கொஸ்டின், lambda max value in nanometer of காம்பவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு அனதர் ஒன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஆர் ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் 1ல் கார்பன் குரூப் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே ஆல்ஃபா பீட்டாவில் அன்சாச்சுரேஷன் இல்லை. ஸோ விட்வர்ட் ப்ரெஷர் ரூல் நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியாது. சிமிலராக 2 பார்க்குறோம். காம்பவுண்ட் 2 பார்க்கும்போது இங்கே ஒரு கார்பனைல் குரூப் இருக்குது, CH3 இருக்குது அண்டு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் அடுத்தது 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. பீட்டாவில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் கார்பன் காம்பவுண்டுக்கு பேஸ் வேல்யூ 215 விட்வர்ட் ப்ரெஷர் உள்ள. பீட்டாவில் 2 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால பீட்டாவில் ரெசிடியூ இருந்தால் 12 ஆட் பண்ணணும். 12 24. ஸோ 24 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9, 3, 2 நானோமீட்டர் கிடைக்குது. ஸோ செகண்ட் கார்பனுக்கு வந்து
லேம்டா மேக்ஸ் வேல்யூ 239 நானோமீட்டரு. ஸோ அது ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். இது இல்லாமல் வேறு மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேஷன் இருக்கிறதுனால இந்த பை ஸ்டார்னுடைய யூவி அப்சார்ப்ஷன் வேல்யூ லாங்கர் வேவ் லென்த்தில் இருக்கும். அது காம்பவுண்ட் 2க்கு வந்து கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும், பை ஸ்டார் டிரான்சிஷன் நடக்கும். ஸோ அந்தமாரி லாங்கர் வேவ் லென்த்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டாவது காம்பவுண்டுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்கணும். ஆப்ஷன் ஏவில் வந்து கம்மி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சிலையும் கம்மி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டியில் கொஞ்சமான மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி இது ரெண்டுத்தில் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 239 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question, for which of the following groups pi star transition does not occur in UV visible spectroscopy? UV visible spectroscopy pi star transition நடக்காத காம்பவுண்ட் எது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் அசிட்டால்டிகைடு கொடுத்துருக்காங்க. அசிட்டால்டிகைடுனா C double bond O CH3H அசிட்டால்டிகைடு. ஆப்ஷன் பியில் நைட்ரோமீத்தேன் கொடுத்துருக்காங்க. CH3N டபுள் பாண்ட் O மைனஸ் N ப்ளஸ் நைட்ரோமீத்தேன். ஆப்ஷன் சியில் அசோமீத்தேன் கொடுத்துருக்காங்க. N டபுள் பாண்ட் N CH3 ட்ரான்ஸில் போட்டிருக்கேன், ட்ரான்ஸ் அசோமீத்தேன். சிஸ் அசோமீத்தேன் இதெல்லாம். அது ஆப்ஷன் டியில் அசிட்டோன் போட்டிருக்காங்க, டபுள் பாண்ட் O CH3. ஸோ இந்த 4 காம்பவுண்ட்ஸில் பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நடக்காது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா அசோமீத்தேன். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். அசோமீத்தேன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் லேம்டா மேக்ஸ் ஈஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லேம்டா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு காம்பவுண்டுக்கு நியரஸ்ட்டாக. இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் ஹோமோனோலார் சிஸ்டம், ஆப்ஷன் பிலையும் ஹோமோனோலார் சிஸ்டம், ஆப்ஷன் சியில் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ், ஆப்ஷன் டிலையும் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட் இந்த ஹோமோனோலார் பார்க்கலாம். ஹோமோனோலோட பேஸ் வேல்யூ 253. ஃபஸ்ட் இந்த ஹோமோனோலார் இதில் 2 ரிங்கு ஃபியூஸ் ஆகிருக்கு. இதனோட பேஸ் வேல்யூ 253. ரிங் ரெசிடியூ பார்த்தோம்னா 1 2 3 ரிங் ரெசிடியூ இருக்குது. ஒரு ரிங் ரெசிடியூக்கு 5 கிரெடிட்டு, 3க்கு பார்த்தோம்னா 15. இது இல்லாமல் ஒரு எக்ஸோசைக்ளிக் இருக்குது. எக்ஸோசைக்ளிக் இதுதான் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். இந்த எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டுக்கு ஒரு 5 ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 273 வருது ஆப்ஷன் ஏவுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவுக்கு கரெக்ட் மேட்சாக 273 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியும் ஹோமோனோலார் அதோட பேஸ் வேல்யூ 253. ஆனால் அவங்க கொடுத்துக்கிறது வந்து 230 தான் கொடுத்துருக்காங்க, அதோட கம்மியான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோனா 253 கூட ஒரு 10 ஆட் பண்ணோம். 2 ரிங் ரெசிடியூ இருக்குது. ஸோ 10 ஆட் பண்ணோம்னா 263 இதுக்கு ஆன்சர் வரணும். கரெக்ட் மேட்ச் ஆனால் 263 வரணும். ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டருக்கு பேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா டபுள் பாண்ட் O. இது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டருக்கு பேஸ் வேல்யூ 215. ஸோ அங்கே கொடுத்துக்கிறதுக்கு ஆல்ஃபா பீட்டாவில் ஒரு OH இருக்குது. ஸோ அந்த OHக்கு வந்து 30 ஆட் பண்ணணும். 215 ஒரு 30
45 இதுக்கு ஆன்சர் வரணும். ஆனால் 272 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிடலாம். அவள் இங்கேயும் பார்த்தோம்னா ஆல்ஃபா பீட்டா 5 மெம்பருங்கிறதுனால 202 பேஸ் வேல்யூ. ஆல்ஃபாவில் ஒரு அல்கைல் ரெசிடியூ அதுக்கு 10 ஆட் பண்ணணும். பீட்டாவில் ஒரு அல்கைல் ரெசிடியூ அதுக்கு 12 ஆட் பண்ணணும். டோட்டலாக வந்து 224 வருது. ஸோ இங்கே 246 கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் காம்பவுண்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட். காம்பவுண்ட் 2 ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அண்ட் எக்ஸ்டெண்டட் டபுள் பாண்ட் இருக்குது. ஆர் டிஸ்டிங்விஷ்டு பை கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு சி டபுள் பாண்ட் ஓ. இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுற ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எதுன்னு பார்த்தோன்னா யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இதனோட லேம்டா மேக்ஸ் வேல்யூ டிஃபர் ஆகும். இங்கே பேஸ் வேல்யூ சேம் தான் 215. பட் இங்கே எக்ஸ்டெண்டட் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேம்டா மேக்ஸ் வேல்யூ செகண்ட் காம்பவுண்டுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், ஃபஸ்ட் காம்பவுண்டு கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சி டபுள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ரெண்டுது ஈவனாக தான் வரும். ஏன்னா அங்கே ரெசனன்ஸில் இருந்தாலும் இங்கே கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன் இருந்தாலும் இங்கேயும் காம்பவுண்ட் 1லேயும் கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஈவனாக இருக்கும். ஸோ இந்த ஐஆர் ஃபேக்டரை வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆன்சர் பார்க்குறோம். இந்த ரெண்டு காம்பவுண்ட் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் விச் வில் அப்சார்வ் லைட் ஆஃப் ஷார்ட்டர் வேவ்லென்த். ஷார்ட்டர் வேவ்லென்த்தில் லைட் அப்சார்வ் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஷார்ட்டர் வேவ்லென்த்னா ஹை எனர்ஜி இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காம்ப்ளெக்ஸுமே அயன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்குது. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கணும். இந்த அப்சார்வ் பண்ணுற லைட்னுடைய எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெல்டா வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டெல்டா ஓ வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ டெல்டா ஓ வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெல்டா ஓ வேல்யூ டைரக்ட்லி ஃப்ரெஷன் வித் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எல்லாத்துலேயும் 2+ தான் இருக்குது. ஆக்சிஜன் ஸ்டேட் 2+. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லிகானுடைய ஃபீல்டு பார்க்குறோம். லிகான் ஃபீல்டு. ஸோ டெல்டா வேல்யூ டைரக்ட்லி ஃப்ரெஷன் வித் லிகான் ஃபீல்டு. இங்கே ஸ்ட்ராங் லிகான் எதுன்னு பார்த்தோம்னா சைனைடு. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சீரீஸில் சைனைடு வந்து ஸ்ட்ராங் லிகான். ஸோ இதனுடைய டெல்டா வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ டெல்டா வேல்யூ மேக்ஸிமம்னா அது ஹை எனர்ஜி அப்சார்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஹை எனர்ஜி ஆர் ஷார்ட்டர் வேவ்லென்த்து எந்த காம்பவுண்ட் அப்சார்வ் பண்ணணும் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். லிகான் ஃபீல்டை பொறுத்து இங்கே டெல்டா வேல்யூ இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். Next question, with regard to vibrational rotation spectra of symmetric top, the molecule like CH3I, which of the following statement is true கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் டாப் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க CH3I. இந்த மாலிகுலை பொறுத்து வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா டேட்டாஸ் வந்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் இட் கியூ PQ ஆர் பிரான்ச் ஸ்பெக்ட்ரா. இது வந்து PQ ஆர் பிரான்ச் ஸ்பெக்ட்ரா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 2ல் இன்டென்சிட்டி ஆஃப் Q பிரான்ச் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேஷியோ ஆஃப் IA/IB சொல்லியிருக்காங்க. IA/IBன்றது பிரின்சிபால் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. இதோட ரேஷியோவை பொறுத்து தான் Q பிரான்ச் இருக்கும், அதனோட இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3 இஃப் IA அப்ரோச் டு 0 Q பிரான்ச் வேனிஷஸ் சொல்லியிருக்காங்க. Q பிரான்ச் வந்து மறைஞ்சிரும். எப்போன்னா ஐயோட வேல்யூ 0 நெருங்கும் போது Q பிரான்ச் மறைஞ்சிரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4 இஃப் IA அப்ரோச் டு 0 the symmetry top become
லீனியர் மாலிகுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரி ட்ராப்பாக இருக்கிறது வந்து லீனியர் மாலிகுலாக சேஞ்ச் ஆகிடும் எப்போனா ஐஏ 0 நெருங்கும் போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்க்குறோம் நம்ம. இப்போ சிமெட்ரிக் ட்ராப்னா நம்ம பார்க்குறோம். சிமெட்ரிக் ட்ராப்னா the moment of inertia IA greater than IB equal to IC. IB IC வந்து ஈக்குவலாக இருக்கும். IA வந்து இதோட கம்மி வேல்யூவாக இருக்கும். இது வந்து நான் லீனியர் மாலிகுலுக்கு, அது சிமெட்ரி டாப்புக்கு. இதனுடைய செலெக்ஷன் ரூல் பார்க்குறோம். டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இது வந்து நான் லீனியர் அண்டு சிமெட்ரி டாப் மாலிகுலுக்கு. இதுவே லீனியர் மாலிகுலுக்கு பார்க்கும்போது ஐஏ ஈக்குவல் டு 0, இந்த ஐயோட வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா அண்டு ஐபி ஈக்குவல் டு ஐசி, இது ரெண்டு ஈவனாக இருக்கும். ஸோ இதனுடைய செலெக்ஷன் ரூல் பார்க்குறோம். டெல்டா ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, இது வந்து லீனியர் மாலிகுல். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 0 நெருங்கிச்சுன்னா இந்த சிமெட்ரி டாப்புன்றது லீனியர் டாப்பாக மாறிடும். இதோட செலெக்ஷன் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சஸ் பார்க்கணும். இந்த டெல்டா ஜே வேல்யூ 0னா அது வந்து Q பிரான்ச். டெல்டா ஜே வேல்யூ ப்ளஸ் 1னா R பிரான்ச். டெல்டா ஜே வேல்யூ மைனஸ் 1னா P பிரான்ச். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் கிவ் PQR பிரான்ச் ஸ்பெக்ட்ரா. அப்போங்க இதோட செலெக்ஷன் ரூல் டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இது இங்கே பியும் கிடைக்கும், ஆர் கியூ இது 3 ஸ்பெக்ட்ராவுமே கிடைக்கும். அப்போது இது கரெக்ட் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்டு இன்டென்சிட்டி ஆஃப் த கியூ பிரான்ச் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேஷியோ ஆஃப் ஐஏ பை ஐபி. இதனுடைய ரேஷியோ பொறுத்து தான் நம்மளுக்கு கியூ பிரான்ச்சோட இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் 3ல் இஃப் ஐஏ அப்ரோச் டு 0 கியூ பிரான்ச் வேனிஷஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஏவோட வேல்யூ 0 நெருங்கிச்சுன்னா இது வந்து லீனியர் மாலிகுலாக மாறிடும். அப்போ இங்கே செலெக்ஷன் ரூல் பார்க்குறோம். டெல்டா ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. டெல்டா ஜே ஈக்குவல் டு கியூனா தான் அது 0னா தான் கியூ பிரான்ச்சு. இங்கே 0 வரல. டெல்டா ஜே நாட் ஈக்குவல் டு 0 அதுனா மெயினாக கியூ பிரான்ச்சஸ் இருக்காது. அப்போ இது கரெக்டு தான். இது 0 நெருங்கும்போது கியூ பிரான்ச் வந்து மறைஞ்சிரும். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்ஷன் 4 பார்க்குறோம். இஃப் ஐஏ அப்ரோச் டு 0 த சிமெட்ரி டாப் பிகம் லீனியர். இதுதான் பார்த்தோம் நம்ம. ஐஏ வந்து 0 நெருங்கிச்சுன்னா இந்த நான் லீனியர் சிமெட்ரிக் டாப்ன்றது லீனியராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏவில் 1 2 3 4 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான்.